நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை தமிழ் மொழி மரபு. மரபு அப்படின்னாலே நமக்கு தொல்காப்பியம் நினைவுக்கு வரணும். ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்தில் மரபை பற்றி நிறைய பேசியிருப்பார். நம்மளுடைய செய்யுள் பகுதி கூட தொல்காப்பியத்திலிருந்து இடம்பெற்றிருக்குது. நம்ம எப்போ போல செயலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நூல் வெளியே பார்த்துட்டு வந்துடலாம். ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அதிகாரங்கள் 3. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இயல்கள் 27. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. அப்போ 9 × 3 27 இயல்கள் மொத்தம் உள்ளது. பொருளதிகாரத்தினுடைய மரபியலில் இருக்கக்கூடிய 3 நூற்பாக்கள், நூற்பா எண் 91, 92, 93 இங்கு நமக்கு பாடப்பகுதியை தரப்பட்டிருக்குது. சரி, வாங்க நாம் இப்போ செயலுக்குள்ள போகலாம். நுழையும் முன் வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருது. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழிக்கென சில மரபுகள் இருக்குது. அது பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தொல்காப்பியம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு இல் சொல்லொடு தழால் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த செய்யுள்ள தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகமானது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் ஐம்பூதங்கள்? நிலம், தீ, நீர், வளி. வளினா இது காற்று, விசும்பு என்றால் வானம். இந்த ஐந்தும் சேர்ந்த கலவையால் உருவானது தான் இந்த உலகம். இங்கு மயக்கம், கலந்த மயக்கம், மயக்கம் என்றால் கலவை என்று பொருள். சரி, இப்போ இந்த உலகம் உருவாகிடுச்சு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை இவர் எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, இருதினை ஐம்பால் இயல் நெறி வழாமை அப்படின்னு சொல்றாரு. இருதினை அப்படின்னா எதெல்லாம் இருக்குது? உயர்திணை, அக்ரிணை, இந்த 2 தான் இருதிணை. இந்த இரு திணைகள் ஐம்பால்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. உயர்திணையில் 3 பால். எது? ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணையில் 2 பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த ஐம்பால்கள் இயல் நெறி வழாமை, அதோட இயல்புத்தன்மை மாறாமல் உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு அப்படின்னு சொல்றாரு. மரபு அப்படின்னா என்ன? நம்ம முன்னாடி வகுப்புல படிச்சிருப்போம். மரபு அப்படின்னா என்னது? எச்சொல்லை எப்பொருளால் நம் முன்னோர்கள் குறித்தனரோ அச்சொல்லை அப்பொருளாலேயே இன்றும் வழங்குவது மரபு அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லைங்களா? இங்கே அதை தான் சொல்கிறாரு. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு இல் சொல்லொடு தழால் வேண்டும். திணைப்பால் வேறுபாடு அறிந்து இந்த உலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இந்த மரபான சொற்களையே செயலிலும் பயன்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதைத்தான் இங்கு மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. மரபு நிலை திரியின் மரபு நிலை மாறினால் பிரிது பிரிதாகும், அதனுடைய பொருள் வேறாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால மரபு நிலை மாறாமல் நம் முன்னோர்கள் எச்சொல்லை எப்பொருளால் குறித்தனரோ அச்சொல்லை அப்பொருளாலே வழங்குவது மரபு அப்படின்னு சொல்றாரு. இந்த மரபு முறை மாறாமல் செய்யுட்களிலும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியர் கூறுகிறார். இந்த செய்யுள்ள பாருங்க, வழாமை, தழால் அப்படின்னு 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. வழாமை அப்படின்னா தவறாமை, தழால் என்றால் தழுவுதல் என்று பொருள். சரி, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 2த்துலேயுமே ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து இடையில் வந்திருக்குது. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், மொழி முதல் எழுத்துகளில் ஆ என்கின்ற எழுத்து மொழிக்கு முதல்ல தான் வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஏன் இடையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பேர் அளவிடை என்று அழைக்கப்படுகிறது. எப்படி? புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட
நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துறது உண்டு. இந்த பாட்டில் ழா அப்படிங்கிற எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்கணும். இந்த ழாவை எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். ஆ என்கின்ற நெடில் எழுத்து இருக்குது இல்லையா, அதனுடைய குறில் எழுத்து என்ன? ஆ. அப்போது ழா அப்படிங்கிறது 2 மாத்திரை அளவு பெறுகிறது. 3 மாத்திரை பெறணும் அப்படின்னா அந்த ஆவினுடைய குறில் எழுத்து பக்கத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போது இந்த எழுத்தினுடைய மாத்திரை அளவு 3ஆக மாறிவிடும். இந்த மாதிரி உயிர் எழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிர் அளபெடை அப்படின்னு அழைக்கப்படுது. இதை பற்றி உயர் வகுப்பில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி.